ஹலோ கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரஸ்ட் வாலெட் வழியாக ஃபியூச்சரில் ஒரு அப் ஆகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு 2 காயின்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற வரும்போது அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தில் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ரிஸ்க் உண்டுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயங்களும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே காயின்லேயே வந்து மொத்த ஃபண்டையெல்லாம் வந்து போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் வந்து அந்த காயின் எவ்வளோ தான் நல்ல காயினாக இருந்தாலும் அப்பாகாமலோ ரொம்ப நாள் டவுன்லேயே இருந்ததுன்னா உங்களால் வந்து ப்ராஃபிட் புக் பண்ண முடியாது. ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ என்னையுமே வந்து 4-5 காயினில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் 1-2 காயின் நல்லா வந்து ரிசல்ட் கொடுத்தா கூட நம்ம வந்து ஓவரால் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட்டில் வரலாம். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் மெயினாக வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம். சரியா, இதை வந்து என்னையுமே புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு 2 காயின் வந்து ட்ரஸ்ட் வாலெட் வழியாக எப்படி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த 2 காயின் என்னென்ன, இதில் தான் வாங்கணுமா அப்படின்னா எக்ஸ்சேஞ்சே வாங்கலாம். ஆனால் எக்ஸ்சேஞ்சில் அந்தளவுக்கு வால்யூம் வந்து இன்னும் பெர்ஃபெக்டான வால்யூம் உள்ள எக்ஸ்சேஞ்சில் அந்த காயின்ஸ் வந்து வரல. ஸோ அதனால் வந்து நம்ம ட்ரஸ்ட் வாலெட் வழியாக வாங்குகிறோம். சரியா, சரி, ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறது வரும்போது இது வந்து முழுக்க டீசென்ட்ரலைஸ் வாலெட். ஸோ இது டீசென்ட்ரலைஸ் வாலெட்னா யாராலையும் உங்களை தவிர யாராலையும் அக்சஸ் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் இதில் எதுவும் ராங் அட்ரஸுக்கோ ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா கூட உங்கள் ஃபண்ட் வந்து லாஸ் ஆகும். அதே மாதிரி இந்த வாலெட் கிரியேட் பண்ணும்போது ஒரு ப்ரைஸ் கோட், அதாவது இங்கிலீஷ் லெட்டர் வந்து ஒரு 8 லெட்டர் 12 லெட்டர் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து உங்களோட கீவேர்டு, இல்லைனா பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து நோட்டு எழுதி வச்சுக்கணும். சப்போஸ் அதை தொலைச்சிட்டீங்க அப்படின்னா உங்களாலேயே இந்த வாலெட்டுக்குள்ளே வந்து ஃபியூச்சரில் வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியாது. உங்களால் இல்லை, யாராலையுமே பண்ண முடியாது. ஸோ அந்த கீவேர்டு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் வந்து இது எப்படி ப்ரொசீஜர் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ பிகினர்ஸ்க்காக தான் அந்த வீடியோ வந்து போடுறேன். நிறைய பேர் வந்து நேற்று கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, நம்ம வந்து பேன்கேக் ஷாப்பில் தான் வந்து ஒரு காயின் வந்து வாங்க முடியும். ஸோ வாங்குறதுக்கு நம்ம வந்து ட்ரஸ்ட் வாலெட் வழியாக எப்படி வாங்குறது தான் பார்க்குறோம். ஸோ ஓகே, ட்ரஸ்ட் வாலெட்டை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளே ஸ்டோரில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது ஏன் நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டில் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டே நான் வந்து மேக் பண்ணேன். ஆனால் என்னென்னா, ட்ரஸ்ட் வாலெட்டை வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு இதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து அக்சஸ் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ரீசன் என்ன, அதில் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கிறனால ஸ்க்ரீன் ரெக்கார்டர் பண்ணும்போது பிளாக்காக தெரியுது. ஸோ அந்த வீடியோ நான் நல்லா டெலீட் பண்ணிவிட்டு 2வது வந்து இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். சரியா, ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் கேட்கும். ஸோ வாலெட் வந்து இன்ஸ்டால் பண்ணுவான், அவன் புது வாலெட் கிரியேட் பண்ணுவான், ஆல்ரெடி வாலெட் இருக்கான்னு கேட்கும். புது வாலெட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஏன் புது வாலெட் நான் சொல்கிறேன்னா, ஏர்ட்ராப்லலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வாலெட்டை இந்த மாதிரி பெரிய ஃபண்டு யூஸ் பண்ணி காயின் ஹோல்டு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏர்ட்ராப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ண வாலெட் ஆல்ரெடி ஹேக் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் ஃப்ரெஷ் வாலெட்டில் தான் என்றைக்குமே வந்து ஃபண்ட் வந்து சேவ் பண்ணணும். இந்த வாலெட் அட்ரஸை யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்து ட்ரஸ்ட் வாலெட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கைஸ். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு வாலெட் கிரியேட் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணதும் அடுத்து என்ன கேட்கணும், அண்டர்ஸ்டாண்ட், அதாவது ஐ லாஸ் மே ரெக்கவரி வேர்ட்ஸ். சரி, அதாவது அடுத்த ஸ்டெப்பில் உங்களுக்கு வந்து ஒரு 18 வேர்டு காமிக்கும், 12 வேர்டு காமிக்கும். ஸோ அந்த வேர்டை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா உங்களால் ரெக்கவர் பண்ண முடியாது. அது உங்களுக்கு தெரியும் தானேன்னு கேட்குது. அண்டர்ஸ்டாண்ட் தெரியும்னு சொல்லி கொடுத்து கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து காமிக்கும். இவ்வளோ காயின்ஸ்லாம் காமிக்காது, கொஞ்சம் காயின்ஸ் காமிக்கும், பிஎன்பி. ஸோ ஒரு சில காயின்ஸ் மட்டும் காமிக்கும். ஸோ அந்த அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இங்கே வந்து காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிற ஃபஸ்ட்டு காயின் என்ன அப்படின்னா crdn. ஸோ ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது நான் ஆட் பண்ணுறேன்ல. ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக காயின் மார்க்கெட் கேப்பில் போய்க்கோங்க. இதில் வந்து crdn அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு ஐடியோ பேஸ்டு அடா பேஸ்டு காயின். அதே மாதிரி ஐடியோலாம் வந்து இது ரிலேட்டடாக வந்து போகும். ஸோ ஓரளவு ஃபியூச்சரில் வந்து அப் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போடுறேன். 0.172 0.2 இந்த லெவலுக்குள்ளே இருக்குது. நம்ம ரூபாப்படி அரௌண்ட் ஒரு 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு 5 ரூபா 10 to 15 ஸோ அந்த லெவலுக்குள்ளே மார்க்கெட் வந்து வரலாம் நீங்கள் வந்து பார்க்கும்போது. ஸோ அவரேஜ் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ டார்கெட் போகும்னு எதிர்பார்க்குறேன்னா, ஒரு 50% வந்து ஒரு 1 or 2 monthsக்குள்ளே போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரியா, சரி, ஓகே. இதை வந்து நம்ம எப்படி அங்கே ட்ரஸ்ட் வாலெட் ஆட் பண்ணோன்னா, டைரெக்டாக இதில் வந்து கான்ட்ராக்ட்னு இருப்பாங்க, இதை வந்து காப்பி பண்ணிக்கும். இதை காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல போய் பேஸ்ட் பண்ணணும். ஸோ இது இதில் அப்படின்னா இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், டாப் எஜ்ஜில் இதில் ஒரு ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதில் வந்து மேலே நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, இதில் எனபிள் கொடுங்க. எனபிள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி கீழே ஆட் ஆகிரும். கார்டன்ஸ் அப்படி வந்து ஆட் ஆகி ப்ரைஸும் காமிச்சு இந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோதான், கார்டன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இன்னொரு டோக்கன் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறது என்னென்னா செல்ஃப் ஃப்ரேம் டோக்கன். ஆனால் இந்த டோக்கன் நீங்கள் வந்து டைரெக்டாக ஆட் பண்ண முடியாது. ஸோ இது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதே மாதிரி இங்கே போய் அட்ரஸ் வந்து ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. செல்லுன்னு இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி சிக்னல் நம்ம டெலிகிராமில் கொடுத்து டபுள் ஆகின காயின் தான், இன்னும் கூட போகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்குறோம். ஸோ இதில் போய் என்ன பண்ணிக்கணும்னா, இந்த அட்ரஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் பெப்20ன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். எத்தீரியம் வேண்டாம், பெப்20 அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போய் கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே போனீங்கன்னா பிஎஸ்சி ஸ்கேனில் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5660 ஹோல்டர்ஸ் வந்து இது வரையும் ஹோல்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. டெசிமல் 18ன்னு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணோன்னா நம்ம ஆட் கஸ்டம் டோக்கன் இதோ இருக்குது பாருங்கள். இந்த அட்ரஸை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி எனபிள் வராது. ஆட் கஸ்டம் டோக்கன் தான் வரும். ஸோ இந்த ஆட் கஸ்டம் டோக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மேனுவலாக ஆட் பண்ணணும். சரியா? அதை நான் காமிக்கிறேன். இது இருக்கு பாருங்கள். ஆட் கஸ்டம் டோக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராக்ட் அட்ரஸை இதில் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக நேம், சிம்பிள், டெசிமல் எல்லாம் வந்துடும். அப்படி வரலைன்னா நீங்கள் மேனுவலாக கூட என்டர் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து ட்ரஸ்ட் வாலெட்டில் என்ன நம்ம 2 டோக்கனையும் ஆட் பண்ணியாச்சு. சரியா? 1 காயின், இன்னொன்று டோக்கன். ஸோ 2மே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதே மாதிரி காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டில் இருந்து இந்த 2 காயினையும் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ வந்து ஜஸ்ட் ஆட் தான் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா பிஎன்பி தேவை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா பிஎன்பி டெபாசிட் பண்ணணும். ஸோ அந்த இப்படி தான் உங்களுக்கு புது வாலெட் வந்து இருக்கும். ஸோ இதில் என்ன நம்ம டெபாசிட் பண்ணணும்னா ஸ்மார்ட் செயின் பிஎன்பி, 2வது உள்ள பிஎன்பி. சரியா? இந்த பிஎன்பி வேண்டாம், கீழே உள்ள பிஎன்பி. ஸோ இதை நீங்கள் ஸ்மார்ட் செயினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மாதிரி காமிக்கும். சென்ட் ரிசீவ் காப்பின்னு கேட்கும். இதில் ரிசீவை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு அட்ரஸ் ஆகும். ஸோ அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்சில் இருந்து பிஎன்பி வாங்கி அனுப்பணும். ஸோ இது எந்த எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணிக்கோங்க. ரீசன் என்ன, மற்ற எக்ஸ்சேஞ்சிலலாம் பிஎன்பி டிரான்சாக்ஷன்லாம் வந்து அந்தளவுக்கு சரியாக போகலை. ஏன்னா வந்து அவ்வளோ அது செயின் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. எப்போவாச்சும் போகும், எப்போவாச்சும் போகாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது. சப்போஸ் உங்கள் ஃபண்ட் இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் தான் இருக்குது அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் வந்து பைனான்ஸுக்கு மூவ் பண்ணி இங்கேருந்து வாங்கி அனுப்பிக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் ஃபண்டு காயினிக்ஸில் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டிஆர்எக்ஸ், யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ் கூட நீங்கள் வந்து இங்கேருந்து யூஎஸ்டிடி டிஆர்எக்ஸ் செயின் வழியாக நீங்கள் வந்து பைனான்ஸுக்கு வந்து யூஎஸ்டிடி டெபாசிட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு கூட நீங்கள் வந்து பைனான்ஸில் கூட பிஎன்பி வாங்கி இங்கேருந்து நம்ம வந்து அனுப்பிக்கலாம். சரியா? ஜஸ்ட் வந்து பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் பிஎன்பி வாங்கிக்கோங்க. விட்ரா கிளிக் பண்ணிங்கன்னா அட்ரஸ் கேட்கும். இந்த அட்ரஸுக்கு எந்த அட்ரஸ் கொடுக்கணும்? ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு தானே நம்ம அனுப்ப போகிறோம் பிஎன்பியை. ஸோ அப்போ வந்து இந்த ரிசீவ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ரஸ் வரும். அந்த அட்ரஸை இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வந்து இந்த செகண்டில் உள்ள செயின் வந்துடும். சரியா? பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின் வந்துடும். ஏன்னா நம்ம வந்து சூஸ் பண்ண இது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி வரும். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் கொடுத்து விட்ரா வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பிஎன்பியை வந்து ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஓகே, ஸோ சிம்பிள் இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கணும்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் கீழே டி ஆப்ஸ்னு இருக்கும். இந்த டி ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா பேன்கேக் ஸ்வாப்னு இதில் இருக்கும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஓப்பன் ஆகிறதுல டாப்பில் பாருங்கள், இதில் வந்து எத்தீரியம் காமிக்கும். சரி, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினாக நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும்னா இந்த கியர் ஐக்கானில் போய் 1ன்னு வைக்கணும். அதாவது ஸ்லிப்பேஜ். சரியா? ஸ்லிப்பேஜ் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1ன்னு வந்து கொடுத்துக்கோங்க. அது வந்து இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். சரியா? கார்டன்ஸ் வந்து ஒரு ஸ்லிப்பேஜில் கிடைக்கும், ஆனால் அடுத்த டோக்கன் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணிங்கன்னா 1ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதில் எவ்வளோ பிஎன்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணுமோ அதை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ட்ரஸ்ட் வாலெட்டை பொறுத்த வரைக்கும் பிஎன்பி தான் எல்லாத்துக்குமே ஃபீஸ். ஸோ கண்டிப்பாக ஃபீஸ் வந்து இப்போ $100 வாங்கினோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு $10 பிஎன்பி சென்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்கும்போதும் விற்கும்போதும் மொத்த பிஎன்பியும் செல் பண்ணிடக்கூடாது. அந்த பிஎன்பி இருந்தால் தான் உங்களால் வந்து விட்ரா எடுக்க முடியும். சரியா? அதனால் கொஞ்சம் அமௌண்ட் எப்போவுமே சேஃபாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட இப்போ 0.15 பிஎன்பி இருக்குது அப்படின்னா 0.1க்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. crdn வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி எது வாங்கணும்? செல்லும் வந்து வாங்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணி ஸ்லிப்பேஜ் 6 வச்சுக்கோங்க. இங்கே வந்து 6ன்னு காமிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்கன்னா இது பிஎன்பி சூஸ் எவ்வளோ பிஎன்பிக்கு வேணுமோ கொடுத்துக்கிட்டு இதில் வந்து என்டர் அமௌண்ட்டுன்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடத்துல பை ஆப்ஷன் வரும். சரியா? நீங்கள் வந்து இதில் மேக்ஸிமம் பிஎன்பி அமௌண்ட்டை போட்டதுமே பை ஆப்ஷன் வந்துடும். ஸோ பையை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎன்பி ஃபீஸ் போகும். ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான் போகும், 50 சென்ட் கிட்ட போகும். சரி, அதாவது 35 ரூபா 40 ரூபா கிட்ட ஃபீஸ் போகும். ஸோ அது போன பிறகு என்ன ஆகும்னா பர்ச்சேஸ் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வாலெட்டில் வந்து பேலன்ஸ் வந்து ஷோன் ஆகும். சரியா? வாலெட்டில் எங்கே ஷோன் ஆகும்னா ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன்ல இந்த மாதிரி இந்த இடத்துல இப்போ 0ன்னு இருக்குல்ல, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பேலன்ஸ் வந்து காமிக்கும். ஸோ அவ்வளோதான், நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. எப்படி பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் செல் பண்ணணும். செல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து செல் வந்து போயிடும், கீழே பிஎன்பி வரும். ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா செல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து பிஎன்பியாக மாறிடும். செல் பண்ணுறது பை பண்ணுறது இதுதான் சிம்பிள் ப்ரொசீஜர் தான். இந்த ஆரோ நடுவில் உள்ள ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்து இது போயிடும். சரியா? ஸோ இதான் கைஸ் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து செல் அண்ட் கார்டன்ஸ் வந்து பை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, இந்த வீடியோ வந்து அந்தளவுக்கு என்னால் திருப்திகரமாக வந்து போட முடியலை. ரீசன் என்னன்னா அந்த வீடியோ வந்து என்னால் லைவாக ட்ரஸ்ட் வாலெட்டில் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியலை. ஸோ எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் வச்சு தான் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து பொறுமையாக வந்து பாருங்கள், பார்த்து வந்து நீங்கள் வந்து இது மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க வந்து பண்ணிக்கோங்க, நாட் கம்பல்சரி. அதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய டிஸ்ட்ரிக்ட்லாம் ரெயினாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து சம்மர் ரெயின் அடிச்சு ஊற்றுது. ஸோ எல்லாமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.